ஹாய் கைஸ், பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா ட்ரையக்மில எக்ஸ்எஸ்எஸ், அதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், அந்த ஒரு பக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வல்னரபிலிட்டிஸ் அது எப்படிலாம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு பார்ட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம அதை வந்து எக்ஸ்எஸ்எஸ் ஒரு ஃபுல் டெஃபினிஷனாகவே பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கில் போயிடலாம். இது வந்து எப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இது நம்ம ஃபவுண்ட் பண்ண முடியும். எப்படின்னா இட்ஸ் அலோ அட்டாக்கர் டு இன்ஜெக்ட் மெலிஷியஸ் ஸ்கிரிப்ட் இன்டு வெப் பேஜ் வியூ அதர் யூசர்ஸ். அதாவது இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு நார்மலாக இது வெப் பேஜ் இருக்குல்ல, இந்த வெப் பேஜை வந்து நான் வந்து எதனா ஒரு டேட்டாவை மாற்றிட்டு அதர் யூசர்ஸ், அதாவது நீங்கள் வந்து இந்த ட்ரையக்மி வெப்சைட் ஓப்பன் பண்ணனா இந்த ஒரு பாப்அப் மாதிரி மெசேஜ் வந்து ஹாய் திஸ் சைட் வாஸ் ஹேக்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணிடுவேன். அதை வந்து எப்படி பண்ணலாம்னா இந்த எக்ஸ்எஸ்எஸ் பக் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். வல்னரபிலிட்டிஸ் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸ்கிரிப்டிங் கேன் ஸ்டீல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் குக்கீஸ் வந்து இதை ஸ்டீல் பண்ணலாம். சென்சிட்டிவ் டோக்கன்ஸ் ஆர் அதர் சென்சிட்டிவ். ஏன் குக்கீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீல் பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க உங்களோட வெப் ப்ரௌசர்லோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ எதில் ஒன்று. அதை வந்து டேரெக்டாக எங்கே ஸ்டோர் ஆகுனா ஒரு குக்கீஸ்ன்னு ஒரு இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகுது. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். யா எஸ் கைஸ், செட்டிங்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் குக்கீஸ்ன்னு டைப் பண்ணாலே போதும். இல்லைனா வந்து இதே மாதிரி இது இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாலாம் வந்து ஸ்டோர் ஆகுது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதோட டெஃபினிஷன் என்ன பார்த்துட்டோம். கிராஸ் சைட் ஷிஃப்டிங் ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த காமன் வல்னரபிலிட்டிஸ் த்ரெட் வெப் அப்ளிகேஷன் ஆன் திஸ் டே. XSS attack rely on injection malicious script and behind website running users browser. அதாவது இது ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்குன்னா பிஹைண்டாக வந்து, அதாவது இப்போ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேற எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டிஸ் ரெகனைஸ் அதோட எப்படி வந்தது, எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்களோட பயோடேட்டா கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி ஹேக் பண்ணாங்க OWASP10ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்கலாம். லேர்னிங் ஆப்ஜெக்ட் வந்து ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ், ஸ்டோர் எக்ஸசஸ், டாம் பேஸ்ட் எக்ஸசஸ், ஹவு டு ப்ரொடக்ட் அகேன்ஸ்ட் எக்ஸசஸ் பக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு நோ ஆன்சர் நீடட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ட்ரூ டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ரூமை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது பார்க்காதவங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் அண்ட் டைப்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸசஸ் பக் இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேக்கிங் இதெல்லாம் போட்டு இது பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அலர்ட் கொடுத்துட்டு ஹேக்கிங் எப்படின்னா தமிழ் சைபர் செக்யூரிட்டி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாப்அப் மாதிரி மெசேஜ் வருதா, இதுதான் வந்து எக்ஸசஸோட வல்னரபிலிட்டிஸ். இது வந்து பாப்அப் மாதிரி மெசேஜ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன்னா இதில் ALAT அலர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஹேக்கிங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாப்அப் வரல. பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, பிரேக் பண்ணியிருப்பாங்க. வல்னரபிலிட்டிஸ் இது மாதிரி கொடுத்தா அக்செப்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கோட் டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து கன்சோலில் பண்ணனால இது வந்து வருது. இதில் நீங்கள் வந்து கன்சோலில் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பாப்அப் மாதிரி மெசேஜ் இருந்துச்சுல, அதுதான் அலர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அலர்ட்டில் நீங்கள் கொடுத்து என்னென்ன கொடுத்தாலும் அது வரும். அலர்ட் எக்ஸசஸ் அது கொடுத்தாலும் வரும். எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு என்ன கொடுத்தாலும் வரும். மோஸ்ட்லி அப்படி இல்லைன்னா வந்து தமிழ் சைபர் செக்யூரிட்டி பதிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்எஸ் பக் அப்படின்னு எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுமாதிரி கன்சோல் லாங் எதுக்கு யூஸ் பண்ணலாம், இப்போ நீங்கள் வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அது கன்சோல் லாங் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஜாவாஸ்கிரிப்டை படித்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் பக். ரிஃப்ளெக்ட் எக்ஸசஸ்னால் இப்போ நான் கொடுத்தது எனக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இதுதான் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுக்குறேன்.
இப்ப எனக்கு திருப்பி அதே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து ரிஃப்ளெக்ட் எக்ஸஸஸ். இது அட்டாக்கர் வந்து என்னன்னா, யூஸ் கண்ட்ரோல் இன்புட் ரிஃப்ளெக்டர் டு த யூசர்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ட், இஃப் யூ searching of a particular term on the resulting page display the term you searching to reflect. அதாவது இந்த சர்ச்சிங் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க வந்து குடுக்குறீங்கன்னா, அது ரிஃப்ளெக்ட்டா உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல வந்து பக் இருக்கு. அதாவது அலர்ட் மெசேஜ் யூஸ் பண்ணி, இல்ல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதுமாரி ஸ்டோர் எக்ஸஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணா போயிடும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, நான் குடுத்துட்டேன் நான் இது ரிஃப்ரெஷ் பண்ணேன், போயிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட மெ எ இதோட டாஸ்க். இங்க பார்த்தீங்கன்னா, வெர்ஷன்ஸ் போட்டு ஹேப்பி ஹேக்கிங்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி போட்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஸ்டோர் ஆவாது. அந்த ஆன் த ஸ்பாட் தான் அது காட்டும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் ஆவாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கீ இருக்கு. ஸ்டோர் எக்ஸஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டேஞ்சர். இது வந்து பேசிக் லெவல் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்டர். செகண்ட் இன்டர்மீடியேட் வந்து ஆ ஸ்டோர். இது எப்படின்னா, நீங்க குடுக்குறீங்க. அது வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். உங்க இதுல அதாவது உங்களோட வெப் பேஜ்லயோ, இல்ல சோர்ஸ் கோட்லயோ ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். அத வந்து எல்லாருக்கும் காட்டும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரையாக்மி பதிலா ஆ தமிழ் சைபர் செக்யூரிட்டின்னு போட்டு நான் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, அது யாரெல்லாம் இந்த ட்ரையாக்மி ஓப்பன் பண்ணாங்களோ, அவங்க இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சைபர் செக்யூரிட்டின்னு வரும். இது மாரி வரக்கூடாது. இது மாரி வந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து பக் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த வெப்சைட்டுக்கு ஆ ட்ரஸ்ட் போயிடும். இவங்க வந்து வெப்சைட் வந்து ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. டாம் பேஸ்ட் எக்ஸஸஸ்னா, டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அதாவது மேனிபுலேட்டிங் எக்ஸிஸ்டிங் பேஜ் எலிமெண்ட் வித்தவுட் நீடிங் டூ ரிஃப்ளெக்ட் ஸ்டோர் ஆன் தி சர்வீஸ். வல்னரபிலிட்டி லீஸ்ட் காமன் அமாங் தேம். இதோட மோஸ்ட் அட்வான்டேஜ் டாம் பேஸ்ட். இப்ப நீங்க வந்து டாக்குமெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல படிப்பீங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அதுல வந்து நீங்க வந்து இது குடுத்துட்டீங்கன்னா, அது ஸ்டோர் பண்ண எதுவுமே தேவையில்ல. அது வந்து ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு காட்டும். எப்படி சொல்லலாம், இங்க வந்து நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, இத வந்து நீங்க போய் ஸ்டோர் பண்ணுவீங்க. அதாவது உங்க பேக் எண்ட் யூஸ் பண்ணி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா டாக்குமெண்ட் டைப்பே வந்து நீங்க வந்து ஆ எடிட் பண்ணி அதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணா ஸ்டோர் ஆகும். ஆ வா அ ஆன்சர் த கொஸ்டின் போயிடலாம். விச் எக்ஸஸஸ் வல்னரபிலிட்டீஸ் ரிலைஸ் ஆன் சேவிங் த malicious ஸ்கிரிப்ட்? ம் சேவிங்ஸ்னா வந்து ஸ்டோர் எக்ஸஸஸ் பக் தான். காப்பி திஸ். ஓ! இன்கரெக்ட். ஆ சாரி, கேஸ் சென்சிட்டிவ் அப்படி இல்லன்னா வந்து எதனா இருக்கும். அப்படிதான் மோஸ்ட்லி இருக்கும். யாஹ்! பார்த்தீங்கன்னா, ஓ ஷிட்! இது க்ளோஸ் பண்ணிர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் எக்ஸ்எஸ்எஸ் குடுத்துட்டு சப்மிட் குடுக்குறேன். சப்மிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விச் ப்ரிவலன்ட் எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டீஸ் எக்ஸிக்யூட் வித்தின் த ப்ரௌசர் செக்ஷன்ஸ் வித்தவுட் பீயிங் சேவ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அ அது வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் ஆவாம உங்களுக்கு வந்து திருப்பி காட்டுது எதுன்னா, ரிஃப்ளெக்டட். REFLECTED ரிஃப்ளெக்டட் எக்ஸ்எஸ்எஸ் பக். அது நெக்ஸ்ட் வந்து வாட் டாக்குமெண்ட் ஸ்டாண்ட் ஃபார்? இது வரைக்கும் இத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். யாஹ்! நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து கேஸஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகே. Okay, what make excess possible? There are many reasons why excess vulnerabilities is still found in the web apps. Influence input validation and sanitizations. அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் குடுக்குறோம்ல, அத வந்து நீங்க மாத்தலாம். நம்ப இஷ்டத்துக்கு இன்புட் குடுக்கலாம். அது மாரி அது அக்செப்ட் ஆயிடுச்சுனா, அந்த இடத்துல வந்து இந்த மாரி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் எக்ஸ்எஸ்எஸ் பக் இருக்குன்னு அர்த்தம். லேக் ஆஃப் அவுட்புட் என்கோடிங். இந்த அவுட்புட் வந்து இது மாரி குடுக்க குடுக்க அதாவது நம்ப இன்ஜெக்ட் பண்ணும்போது இது மாரி இது மாரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். அதாவது பேக் எண்ட்ல வந்து நம்ம என்னன்னா செர்ச் பார் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து செர்ச்சோ இல்ல வந்து லாகினோ எதுலயோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், ஸ்லாஷ், அண்ட் ஆப்பரேட்லாம் வந்து யூஸ் பண்ணா, அத வந்து நீ கன்சிடர் பண்ணாத, ஒமிட் பண்ணு. அது மாரி சொல்லிட்டு நம்ம கோட் எழுதணும். ஏன்னா, அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த மாரி டைப்ஸ் ஆஃப் பக் வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இம்ப்ராப்பர் யூசர்ஸ் டு செக்யூரிட்டி அண்ட் ஹெடர்ஸ். ஆ அந்த செக்யூரிட்டி டீம் வந்து எப்பயுமே வந்து இது பண்ணினே இருக்கணும். கன்டென்ட் செக்யூரிட்டி பாலிசிஸ்லாம் போட்டு இது மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, இது மாரி ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்களுக்கு காட்டும். இது மாரி குடுக்கக்கூடாது. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வெப்சைட்க்கு ஆபத்து. நீங்க மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கணும்.
Framework and language vulnerabilities, third party libraries இதெல்லாம் இருக்கு. Section hijacking, the accesses can be used to stealing session cookies. Attacker can take over the session to impersonation the victim is successful. Phishing and credential thief, phishing attacks பார்ப்பாங்க, social engineering attacks, content manipulations and data malware install இதெல்லாம் நிறைய இருக்கு. Based on the leading cases of XSS vulnerabilities, which operations should be performed on the user input. User input வந்து பார்த்தீங்கன்னா validations, I think validations தான். Yes, yeah guys, once again lagging ஆகுது. Yeah, correct answer. To prevent excessive vulnerabilities, what operations should be performed on the data before it is output to the users? Encoding. அதே வந்து ரிஃப்ளெக்ட் எக்ஸசஸ் பக் கொடுத்துருக்காங்க. சம் கோட்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஃப்ளெக்ட் எக்ஸசஸ் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் மேலே இப்போ நம்ம பார்த்தோம், அதே தான். இதோட ஸ்கிரிப்டிங் டாக்குமெண்ட்ஸ் அலோகேட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி போட்டால் போதும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜஸ்ட் இது கொடுத்து பாருங்கள், அது டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் வரும். இதெல்லாம் பாருங்கள், ஒன்றுனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வல்னரபிலிட்டி வெப் அப்ளிகேஷன்ஸ். வெப் அப்ளிகேஷன் எதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெச்டிபி சரி பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், நோ ஜேஎஸ், அதுமாதிரி வந்து பைத்தான், ஃப்ளாஷ், அதுமாதிரி சி ஷார்ப் வந்து பார்த்தீங்கன்னா ASP.NET இதெல்லாம் இருக்குது. பிஹெச்பியில் கோடு, அதுமாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இருக்குது, கோடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். நம்ம டேரெக்டாக ஆன்சர் த கொஷின் போயிடலாம். Which one of the following characters do you expect to encoders? Okay, encoders. And operator. Which one of the following character do you expect to be encoder? Characters to be encoded or இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா function can be used in the JavaScript replace unsafe special characters with HTML entity. Escape HTML. SKSR இது இருக்கு. Escape HTML. Escape HTML open bracket close. Which function did you use to PHP to replace HTML special characters? HTML special characters PHP யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் காய்ஸ், அதான் நான் பார்க்குறேன். HTML special character, அது இருக்கு. PHP functions convert special characters to HTML entities வந்து இது யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டோம், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். vulnerabilities web applications. Okay, starting machines please hurry up. Okay, the attacker VM is vulnerabilities copy path, discount XSS IV, exploit. Okay, I think VM ஸ்டார்ட் ஆகல, பட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? மேபி இதை காப்பி பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் இதில் காட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் இந்த அட்டாக்கர் VM exploit attached VM ரன்னிங் போர்ட். ஓகே, நம்மளுக்கும் டெடிகேஷன் மிஷின் ரன் பண்ணுறாங்க போல இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை இது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வாட் டைப்ஸ் ஆஃப் vulnerabilities in this? Okay, next, used to avoid exploiting against attacker VM. What did you see on the second line after go to? Yeah, can you wait for this? Oh shit, yeah, IP address வந்துருச்சு.
I could just copy this, paste here, enter. Yeah, loading ஆகுது பட் ஏன் வரல? நோ ஐ காய்ஸ். ஓகே, விஎம்ல போட சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வரல. லெட்ஸ் லீவ். யா, அப்படி இல்லைனா இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு ப்ரௌசர் கோ டு திஸ் attached VM, the vulnerability service running on ports 3923. You can reach the vulnerability service your attack box browsers. Connection not secure. Continue secure. Continue to sign. Okay. Guys, some server issues நால அது ஒர்க் ஆகல. Let's leave it. இப்போ வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணி பார்ப்போம். What types of vulnerabilities it is? Vulnerabilities because start machine. ஏன்னா இது வந்து ஒன் டைம் தான். அந்த எக்ஸ்பர்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் என்கோடிங். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டர் REFLECTE reflector XSS use the above exploiting வந்து பார்த்தீங்கன்னா slash h h and then double c and then stored XSS bug. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டோர் வல்னரபிலிட்டிஸ் வந்துட்டோம். ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொடுக்க டேட்டா வந்து அதை ஸ்டோர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வெப்சைட்டில். இதுதான் வந்து ஸ்டோர் வல்னரபிலிட்டிஸ். இது சம் கோரிஸ் கோடு இருக்குது. பைத்தான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வி யூஸ்ட் டு சானிடைஸ் த யூசர் இன்புட் பிஃபோர் saving it? Okay, so yeah, saving it and then parameters கொடுத்துருக்காங்க பட் ஃபிக்ஸ்டு கோடு கொடுத்துருக்காங்க. C# யூஸ் பண்ணி கோட் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து HTML ஃப்ளாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கோடு கொடுத்துருக்காங்க. யா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆன்சர். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஜாவாஸ்கிரிப்டில் தான் பார்க்க முடியும். மேபி ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் HTML standardized. So ஓகே, இது இருக்கு தட் அலோ HTML அவுட் சைட் ஆஃப் தி அலோன். இது வந்து இது திஸ் இஸ் காப்பி அண்ட் தென் பேஸ்ட். தட்ஸ் ஆல். which method did we call ASP.NET C# to standardize using input? ASP.NETல பார்க்கலாம். once again யா, லாஸ்ட்டில் தானே ASP.NET C#. யா, HTTP. copy this, paste here. That's all. Yeah, we can finish it. Vulnerability web applications 2. Yeah, you can terminate that machine, or you want to terminate a machine. Yeah, terminate the machine, and then you can start the terminate machine to vulnerabilities 2. பிகாஸ் ஏன் வரலனா எனக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின் எங்கே கொடுக்கல. பெய்டாக ப்ரீமியம் மிஷினாக தெரில. மேபி ப்ரீமியம் மிஷின் தான் என்னால் விர்ச்சுவல் மிஷின் கான்டாக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட விண்டோஸில் அதில் வந்து என்ன போட்டு பாருங்கள். சரி, உங்களோட லினக்ஸில் போட்டு பாருங்கள், ஒர்க் ஆகும். பிகாஸ் எந்த விர்ச்சுவல் மிஷின் நான் டெலீட் பண்ணிட்டேன். இதோட கொஷின் சரி, இதோட நம்ம இது பார்த்துக்கலாம். vulnerabilities web application pass2. The attacker start the attached VM by clicking on the machine. Okay, the attached VM run on the vulnerabilities project hospital management system. The project was uploaded few years ago, was never updated since this. Fully functionality. Unfortunately, store access vulnerabilities is discovered at the target number கொடுத்துருக்காங்க CVE. Exploit was published. Okay, exploit vulnerabilities attacker only need to click contact to fill the name, email, phone number, submit the payload in the message field. Sometimes something simple such script கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க அலர்ட் பாக்ஸ் சிம்பிள் டாட் இதுன்னு சொல்லிட்டு. இது கொடுத்தா வந்து பாப்அப் மாதிரி மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வேற என்ன காட்டலாம். யூசர் நேம், அட்மின், பாஸ்வேர்ட், மிஷின்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் லாகின் பண்ண மிஷின்ஸ் இது. யா, நோ நீட் டு லாகின். இது ஸ்டோர் இதுன்னு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் இது பார்த்தோம். இது வந்து வாட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ், இது வந்து என்ன டைப் ஸ்டோர், ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இது வந்து ஸ்டோர் வல்னரபிலிட்டிஸ் இது வந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா கோ டு த கான்டாக்ட் பேஜ் டு சப்மிட் திஸ் ஃபாலோயிங் மெசேஜ் ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட். ஓகே, அதில் வந்து என்ன இது வரும்னு சொல்லிட்டு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. லெட் சிம்பிள் தான். என்னன்னா பிஹெச்பி SCSSID. ஓகே, டைப் பண்ண வரையா பிஹெச்பி SCSSID செக்ஷன்ஸ் ஐடி பிஹெச்பியில். யா, அதுமாதிரி டாம் பேஸ்ட் எக்ஸசஸ் பக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இதில் வந்து இப்படி தான் கொரிஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஜேஎஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து எக்ஸசஸ் பக் இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஓகே, அலோ டாட் டெஸ்ட் மாடிஃபை இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், ஏதாவது இப்போ நான் பண்ணலை பாக்ஸில் அது மாதிரி இங்கும் பண்ணி காட்டியிருக்காங்க. சிம்பிள் தான் இது, அது நீங்களும் பண்ணலாம். நான் வந்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் நான் கீ வச்சு பண்ணேன், இது வந்து சைடில் வச்சு பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். DOM based access is reflected via the server. Okay. DOM based access is reflected via the server is name and then one patina store. Yeah. DOM based access happens only on the client side. Yeah. ஏன்னா சர்வர் சைடு வருது. நம்ம தான் கிளைண்ட்டு, நம்ம இது கொடுக்குற வந்து சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம கிளைண்ட் சைடில் தான் அட்டாக் பண்ண முடியும். which JavaScript method was used to escape the user input? Encode URL component. Okay, URL correct தான். Yeah, but yeah, வரல. maybe URI அதாவது இந்த டேக்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எந்தெந்த டேக்ஸ் கொடுக்குறோம், டிவ் டேக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர், HTML, எட்டு டேக்ஸ், அதெல்லாம் டேக்ஸு அதுதான் கொடுக்குறாங்க. and then evaluation responsibility can be console to build your customer XSS payloads. Okay, horizontal table and then horizontal tab, new line and then வந்து இதில் சம் ஸ்டப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இமேஜ் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, விச் கேரக்டர் டஸ்ட் இந்த கொடுத்துட்டு ரீப்ரசன்ட் அப்படி கொடுத்தானா டேப். நெக்ஸ்ட் கன்சோல் வந்துட்டோம். கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். The room is used static sites for demonstrated on the XSS vulnerabilities. Which XSS type was that? ஓகே, அவங்க வந்து விச் இது கேட்குறாங்க, டைப் தட்டுன்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் XSS, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாவாஸ்கிரிப்டில் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னா HTML, CSS வந்து HTML வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது, CSS வந்து ஒரு டிசைன் கொடுக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அது வந்து ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறது. இப்போ நான் இந்த சப்மிட் கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட் தான் மோஸ்ட்லி. இதை வந்து எப்படி நம்ம ரன் பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அது பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க HTML-க்கும் அதுக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எதுனா கொடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து லாகின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், தியரி பேஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து XSS எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ சொல்கிறேன்.
இப்ப நான் லாகின் அக்கவுண்ட் குடுக்குறேன். அந்த அக்கவுண்ட்ல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, ஆ கரெக்ட்டா குடுக்குறேன். ஆனா வந்து நான் அது பேக் எண்ட்ல வந்து நான் எக்ஸ்எஸ்எஸ் பக் யூஸ் பண்ணி டாம் ஆப்ஜெக்ட் மாடல யூஸ் பண்ணி நான் லாகின் குடுத்தேன்னா, நான் வேற அக்கவுண்ட்க்கு போற மாரி அந்த லிங்க் இருக்கணும். இப்போ என்னோட அக்கவுண்ட்னா என்னோட அக்கவுண்ட் மேல ஒரு ஐடி வரும். அந்த மேல ஐடிய வந்து நான் மாத்தி விட்டுர்றேன். எக்ஸ்எஸ்எஸ் பக் யூஸ் பண்ணி. அது மாரி மாத்தி நான் வேற அக்கவுண்ட்க்குள்ள வித்தவுட் லாகின் யூசர் இல்லாம நான் வேற அக்கவுண்ட்க்குள்ள ஷிஃப்ட் ஆனேன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா பக். அது வந்து ஆ பார்த்தீங்கன்னா பெரிய அஃபெக்ட் ஏற்படும். ஏன்னா அந்த வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவா போயிடும். அன்ட்ரஸ்டடா போயிடும். ஏன்னா நான் வந்து நெறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஐடி உங்களோண்டி தான். நீங்க அக்கவுண்ட் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்தா தான் மத்தவங்க யாருனா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மத்தவங்க நீங்க வந்து வித்தவுட் உங்க ஐடி, பாஸ்வேர்டு இல்லாம யாருனா ஆக்சஸ் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல வந்து பக் இருக்குன்னு அர்த்தம். தென் லாஸ்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஆ யாஹ் கன்சோல் யூ கேன் ஃபினிஷ் திஸ். அதான் கைஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை சேகரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.